Dear aspirants, good afternoon. எப்படி இருக்கீங்களா? ஓகே குட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் 8th யூனிட்ல ஆல்ரெடி நம்ம ஒரு 2 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து ஒரு நியூ ஃப்ரெஷ் டாபிக், வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். தி இயர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. ஸோ சச் a very important topic in the field of competitive examination. Maximum of questions asking from this topic. So first of all, what are the content we are going to learn about? The first one, the resistance of southern Palayams, southern Palayakarar, and then second topic is South Indian Rebellion 1801, and third unit is Vellore Chipai Mutiny 1806. ஸோ இன்றைய வகுப்புல வந்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் மற்றும் எதிர்ப்புகள் என்ற தலைப்பின் அடிப்படையில் வந்து இன்றைய வகுப்பு வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸஸ் கேட்டுட்டு இருக்கிற ஒரு டாபிக், ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அதோட முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடுடைய ரோல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்லி அகிடேஷன்ஸ் மூவ்மெண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல இன்றைய வகுப்பில் வந்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்புகள் வந்து 3 பிரிவுகளாக வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெசிஸ்டன்ட் ஆஃப் சதர்ன் பாளையக்காரர்ஸ், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய ஆரம்ப கால கிளர்ச்சிகளில் முதல்ல வரக்கூடியது. அப்படி வந்து பார்க்கும் பொழுது இந்த பாளையக்காரர்கள் அப்படின்ற அந்த முறை அப்படின்னும் போது அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க. பாளையக்கார முறைனா என்ன? பாளையக்கார முறை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாருடைய, எந்த நாயக்கர் மன்னர், மதுரை நாயக்கர் மன்னர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? சரிங்களா, விஸ்வநாத நாயக்கர். அதே மாதிரி இந்த பாளையக்கார முறை வந்து எந்த அரசிலிருந்து கொண்டு வரப்பட்டது? காக்கத்திய அரசு என்ற அரசிலிருந்து கொண்டு வரப்பட்டது. இந்த முறையை அங்கே நடைமுறைப்படுத்தியவர் யார்? பிரதாபருத்ரன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெரி பேசிக் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி மதுரையை சுத்தி 72 பாளையக்காரர்கள் முறையை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 529 தொடங்கப்பட்டது. ஸோ அதன் பிறகு வந்து எந்த மாதிரியான முறைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாளையக்கார முறை செயல்பாட்டில் வந்தது, பாளையக்காரர்களுடைய உண்மையான பணி என்ன, அவர்கள் அரசருக்கு வந்து போரின் போது ஏன் உதவ வேண்டும். ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் வந்து பார்க்க போறோம் அப்படின்றத ஜஸ்ட் வந்து ஒரு ரிஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி ஆரிஜின் ஆஃப் பாளையக்காரர்ஸ், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பூலித்தேவர். முதல்ல பூலித்தேவர் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ பூலித்தேவர்கிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்தியாவிலேயே சரியா ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிளர்ச்சி செய்து போராட்டத்தை நடத்தியவர் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திற்கு முதலில் எதிர்த்த ஒரு பாளையக்காரர் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒரு தமிழர் என்று எடுத்துக்கிட்டாலும் சரி, அது பூலித்தேவர் தான் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த பூலித்தேவருடைய ஹிஸ்டரி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வேலு நாச்சியார் வீர மங்கை என்று வரலாற்றில் அழைக்கப்படுகின்ற வேலு நாச்சியார். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வேலு நாச்சியார் கிட்ட கேட்கிற கொஸ்டின்ஸ் என்ன? தமிழகத்தின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுபவர். வேலு நாச்சியார் வந்து எங்க ஆட்சி செஞ்சாங்க? சிவகங்கை. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கா நமக்கு கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேலு நாச்சியாரினுடைய அமைச்சர்களாக இருந்தவர்கள் மருது சகோதரர்கள். இப்போ இந்த மருது சகோதரர்கள் இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். வேலு நாச்சியார் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ராமநாதபுரம் மன்னருடைய மகளாக பிறந்து சிவகங்கையுடைய மன்னர் முத்துவடகர் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி வேலு நாச்சியார் கிட்ட இன்னும் நிறைய எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம கண்டென்ட்ல வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலு நாச்சியார், பூலித்தேவர், வேலு நாச்சியார். அடுத்த பாளையக்காரர்களை வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு மனிதர், தமிழக வரலாற்றில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு மனிதராக கருதப்படுகின்றவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். இப்போ இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி செய்த பகுதி பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர். அதே மாதிரி அவர் எந்த ஆங்கிலேய ஆளுநரை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய போராட்டங்களை முன்மொழிந்தார் அப்படின்னு சொன்னா ஜாக்சன் துரை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கட்டபொம்மன் கிட்ட இருந்து இருக்கு. அதே மாதிரி கட்டபொம்மன் அந்த பாளையக்காரர்கள்ல கட்டபொம்மனும் ஒரு சிறந்த நபர். அடுத்துதான் நம்ம 4வதாக வந்து பார்க்கக்கூடியது மருது சகோதரர்கள். அதே மாதிரி கட்டபொம்மனுடைய தம்பியா இருக்கக்கூடிய இளவலா இருக்கக்கூடிய
ஓமைதுரை பத்தியும் நம்ம கேள்விகள் பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி கட்டபொம்மனுடைய அமைச்சராக இருந்தவரும் சிவசுப்பிரமணியம், இவர்கிட்ட இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம இந்த டெப்தா பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் சிவகங்கை சீமையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேலு நாச்சியாருக்கு உறுதுணையாக இருந்தாங்க. வேலு நாச்சியாருடைய மறைவுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கையினுடைய பகுதியினுடைய ஆட்சியாளர்களாக உயர்ந்தவர்கள். சரியா? அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலை. இந்த தீரன் சின்னமலை கொங்கு பகுதியில இருந்து ஒரு பாளையக்காரர். ஸோ இவரை பத்தியும் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செகண்ட் டாபிக் இந்த இயர்லி அகிடேஷன் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செகண்ட் வந்து சவுத் இந்தியன் ரெபிலியன், தென்னிந்திய கிளர்ச்சி அல்லது தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எத்தகைய கூட்டமைப்புகள் எல்லாம் உருவாச்சு. அதே மாதிரி திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டவர்கள் யார்? மருது சகோதரர்கள். அதே மாதிரி திண்டுக்கல் கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் கோபால நாயக்கர். இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து இருக்கு. அதே மாதிரி எத்தனை பாளையக்காரர்கள் இருந்தாங்க, யாரெல்லாம் எந்த பாளையங்களை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காலகட்டத்தில் வந்து தலைமை தாங்கி வழி நடத்தினாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செகண்ட் யூனிட்ல வந்து நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் லீக்ஸ் அண்டர் லீடர் ஹெட்ஸ். அதே மாதிரி இந்த பல்வேறு பாளையக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழகத்தினுடைய பகுதியில் வந்து இருந்தாங்க. அப்ப அந்த பாளையக்காரர்கள்லாம் யார் என்னன்றதுலையும் பார்க்க போறோம். ஸோ தேர்டு நம்ம பார்க்குற டாபிக்ஸ் என்னன்னு சொன்னா வேலூர் சிப்பாய் மியூட்டினி, such a most important topic in 1806. ஸோ வேலூர் சிப்பாய் கழகம் 1806. இந்த 3 தலைப்பின் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஒன்றன் பின் ஒன்றா வந்து இன்றைய வகுப்புல வந்து பார்க்க இருக்கோம். சரி, நம்ம முதலாவதா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சியை பத்தி முதல்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? குட். இந்த பாளையக்காரர்கள் முறை அப்படின்றத முதல்ல இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த பாளையக்காரர்கள் முறை அப்படின்றது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கிளியர் பண்ணிடுறோம் உங்களுக்கு. பொதுவா இந்த பாளையக்காரர்கள் முறை அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா தென்னிந்திய பகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 13ஆம் நூற்றாண்டுல இருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்சி செய்தவர்கள் விஜயநகர அரசர்கள். இந்த விஜயநகர அரசர்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னா 1565ஆம் ஆண்டு தலைக்கோட்டை போர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விஜயநகர அரசு வந்து தோல்வி அடையுது. அப்போ விஜயநகர அரசு தோல்வி அடைகிற காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்திய பகுதி, அதாவது தென்னிந்திய பகுதி, தமிழக பகுதியில குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாயக்கர்களுடைய ஆட்சி வந்து நடைபெறுகிறது. அப்போ தமிழக பகுதியில வந்து நாயக்க மன்னர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமாக வேலூர் நாயக்கர்கள், செஞ்சி நாயக்கர்கள், மதுரை நாயக்கர்கள், திருச்சி நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 பகுதிகளில் நாயக்கர்களுடைய ஆட்சி நடைபெறுகிறது. இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பாக மதுரையில 1529ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விஸ்வநாத நாயக்கர் என்ற ஒரு நாயக்க மன்னர் வந்து மதுரை பகுதியை வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ மதுரை பகுதியில வந்து அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது மதுரையில வந்து ஒரு மிக பிரம்மாண்டமாக மதுரையின் மைய பகுதியில ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டையை வந்து அவர் கட்டுறார். அப்ப அந்த கோட்டையை கட்டுறது மட்டும் இல்லாம அந்த கோட்டையை சுத்தி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 72 அரண்களை வந்து அவர் அமைக்கிறார். அந்த 72 அரண்கள் வந்து அமைக்கப்பட்டு அந்த 72 அரண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாளையக்காரர்களை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து பொறுப்பாளராக வந்து நியமிக்கிறார். அப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாயக்கர் முறை அப்படின்னும் போது இந்த நாயக்கர் முறையை கொண்டு வந்த தமிழகத்தில் நாயக்கர் முறையை கொண்டு வந்தவர் யார் என்று பாத்தீங்கன்னு சொன்னா விஸ்வநாத நாயக்கர். இவர் எந்த பகுதியினுடைய மன்னர்? மதுரையினுடைய மன்னர். அடுத்து என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா தேர்வுடன் கேட்கப்படும் கேள்வி என்னன்னு சொன்னா விஸ்வநாத நாயக்கர் இந்த பாளையக்காரர் முறையை வந்து கொண்டு வர்றதுக்கு மிக முக்கிய காரணமாக விளங்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய அமைச்சரா இருக்கக்கூடியவர். அவருடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆரிய நாயக்க முதலியார். ஸோ ஆரிய நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா அவரை சொல்லுவாங்க. இந்த ஆரிய நாயக்கர் என்ப இந்த படை தளபதியும் அமைச்சருமான இவர் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாளையக்காரர் முறையை வந்து புகுத்துவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறவர். சரி, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாயக்கர்கள் உடைய ஆட்சி காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாளையக்காரர் முறை கொண்டு வரப்பட்டது அப்படின்ட்டு ஒரு கருத்து உண்மை. ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த பாளையக்காரர் முறை எந்த பகுதியில் வந்து முதல்ல வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது, எந்த நாட்டுல எந்த அரசருடைய ஆளுகையின் கீழ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாளையக்காரர் முறை வந்து முதலில் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய வராங்கல், அதாவது காக்கத்திய அரசு, அன்றைய காக்கத்திய அரசு
வராங்கலை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த வராங்கல் அரசு, அந்த அரசை ஆட்சி செய்த மன்னர் பிரதாபருத்ரன். இந்த பிரதாபருத்ரன் என்பவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா முதல்ல இந்த பாளையக்காரர்கள் முறையை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கொண்டு வந்தார். அப்போ அதே போன்று பிரதாபருத்ரன் கொண்டு வந்த, காக்கத்திய அரசன் கொண்டு வந்த இந்த பாளையக்காரர் முறை போன்று தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை வந்து நடைமுறைப்படுத்தியவர் விஸ்வநாத நாயக்கர். மதுரை நாயக்க மன்னன் விஸ்வநாத நாயக்கரும் அவருடைய ஆரிய நாயக்கர் முதலியார் என்ற அமைச்சரும் தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. அப்போ மதுரை சுற்றி 72 அரண்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த 72 அரண்களுக்கும் ஒரு பாளையக்காரர் விதம் நியமிக்கப்பட்டு பொறுப்புகளும் அளிக்கப்பட்டது. சரி, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மதுரை வாஸ் கன்வெர்டட் 72 பாஸ்டன், 72 அரண்களாக அது பிரிக்கப்பட்டிருக்கு. The term of பாளையம் means, what do you mean? இப்போ பாளையம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது ஒரு 1 மார்க்ஸ் கொஸ்டின் கண்டிப்பா கேட்கக்கூடியது. பாளையம் அப்படின்னு சொன்னா ஆக்சுவலி என்னன்னு சொன்னா இட் இஸ் எ மிலிட்டரி கேம்ப். இது வந்து ஒரு ராணுவ முகாம். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பாளையம் அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இன்னொரு விஷயத்தையும் குறிக்குது. ஒரு சிற்றரசு, a little kingdom. என்னன்னு சொல்றாங்க? a little kingdom அப்படின்னு கூட அதை சொல்றாங்க. பொதுவா இன்னைக்கு நம்ம தமிழகத்தினுடைய அதிக பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பள்ளிப்பாளையம், மேலப்பாளையம், கீழப்பாளையம் நிறைய பாளையங்கள் கொண்ட வார்த்தைகள் வந்து நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பாளையக்காரர்களால் ஆளப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. சரியா? பாளையக்காரர்களாக ஆளப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த ஆரிஜின் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். காக்கத்திய அரசர் பிரதாபருத்ரனுடைய ஆட்சி பகுதியிலிருந்து தமிழகத்தில் கொண்டு வந்து புகுத்தப்பட்டதுதான் இந்த பாளையக்காரர் முறை. அடுத்தது இந்த பாளையக்காரர்கள் அரசருக்கு என்ன செய்யணும்? வாட் இஸ் த டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரா? இப்போ பாளையக்காரர்களுடைய முக்கியமான பணியாக இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த பாளையக்காரர்கள் செஞ்சு முடிச்சாங்க. அரசர்களுக்கு பல பணிகளை வந்து எளிமையாக்கி கொடுத்தவர்கள் இந்த பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா they pay the fixed annual tribute. பாளையக்காரர்கள் அரசர்களுக்கு தங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நிலப்பகுதிக்கு சொந்தக்காரரான அரசருக்கு ஒரு ஆண்டிற்கு கப்பத்தொகையை கட்டினார்கள். அப்படி அந்த கப்பத்தொகை கட்டப்பட்டால் அவர்கள் சார்ந்த அந்த பாளையக்காரர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியில் வந்து அவர்கள் உரிமை பெற்றவர்களாக கருதப்பட்டார்கள். அப்போ the supply troops to king during the war time. இந்த பாளையக்காரர்கள் ஒரு படையை வந்து பராமரிக்க வேண்டும், ஒரு குதிரை படையை வந்து பராமரிக்க வேண்டும். அந்த குதிரை படையை வந்து பராமரிச்சு அரசருக்கு போரின் போது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கொடுத்து உதவ வேண்டும். அப்ப பாளையக்காரர்களின் மிக முக்கிய பணியாக இது கருதப்பட்டது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பாளையக்காரர்களுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவர்களுக்கு சில பொறுப்புகளும் கடமைகளும் வந்து பாத்தீங்கன்னா அரசர் அந்த பாளையக்காரருக்கு வழங்கினார். என்ன அந்த பொறுப்பும் கடமைகளும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா he was the in charge, one of the பாளையக்காரர் he was the in charge to collect the land revenue from the peasants. விவசாயிகளிடமிருந்து நிலவரியை வசூலிப்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான பணி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா to maintain the law and order. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், அந்த பகுதியில பாளையக்காரர்கள் ஒரு குறிப்பாக ஒரு பாளையக்காரர்கள் ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய ஒரு பகுதி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது என்றால் அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நிலத்தில் ஒழுகின்ற விவசாயிகளிடமிருந்து நில வரியை வசூலிக்க வேண்டும். அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகின்ற ஒரு அதிகாரியாகவும் அவர் செயல்பட வேண்டும். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா தி மெயின்டெனன்ஸ் போலீஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க, படிக்காவல் அரச காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சேர்வை காவல் அல்லது தலையாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாளையக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு காவல் அதிகாரிகளாகவும் அந்த கிராம பகுதியில பணிபுரிந்திருக்கிறார்கள், சட்டம் ஒழுங்கை பராமரித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்திருக்கிறார்கள். ஆக இவர்கள் காவல் பணியை மேற்கொண்டதனால் இந்த பாளையக்காரர்கள் காவல் பிச்சை என்ற வரியையும் அந்த பாளையத்தில் வசிக்கின்ற மக்களிடமிருந்து வசூலித்து இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் வசூலித்த அந்த வரிக்கு பேர் என்னது? காவல் பிச்சை. இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் பர்பஸ்க்காக அவர் வசூலித்த வரியை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி they had the several titles and privileges.
பாளையக்காரர்களுக்கு பல பட்ட பெயர்கள் சூட்டிக் கொள்கின்ற பழக்கங்களும் இருந்தது. அவர்களுக்கு சிறப்பு சலுகைகளும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மன்னர் வந்து அளித்திருந்தார். அப்ப எந்த ஒரு பாளையக்காரர் அதிகமான வரி வசூலிக்கை தருகிறாரோ அந்த பாளையக்காரர்களுக்கு வந்து பட்ட பெயரை சூட்டுகின்ற பழக்கத்தை வந்து அரசரிடம் காணப்பட்டது. அந்த நடைமுறைகளும் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. அதே மாதிரி சில சிறப்பு உரிமைகள் அந்த பகுதியினுடைய அரசரனுடைய பிரதிநிதிகளாக பாளையக்காரர்கள் செயல்பட்டார்கள். அந்த பாளையம் மதுரையை சுற்றி 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது இல்லையா? அந்த 72 பாளையங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பாளையத்துக்கும் ஒரு பாளையக்காரர் மன்னரால் நியமிக்கப்பட்டார். அந்த பாளையக்காரர் தான் அந்த பகுதியினுடைய முக்கிய நிர்வாக அதிகாரியாக செயல்பட்டார். அப்ப அவருக்குன்னு சில சலுகைகளும் உரிமைகளும் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெரி இம்பார்ட்டன்ட் திங் டிஸ்பேன்ஸ் தி ஜஸ்டிஸ், அதாவது அந்த பகுதியில வந்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி தீர்ப்பு, அதாவது பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனையை எடுத்து விசாரித்து அந்த விசாரணை சிவில் அண்ட் கிரிமினல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனை வழக்குகளாக இருந்தாலும் அந்த வழக்குகளை விசாரித்து அந்த வழக்குகளுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீதி வழங்குகின்ற நீதிபதிகளாகவும் யார் செயல்பட்டு இருக்கிறார்கள்? இந்த பாளையக்காரர்கள் வந்து செயல்பட்டு இருக்கார்கள். அப்ப ஆரம்பத்துல 1730 வந்து இந்த பாளையக்காரர் முறை தமிழகத்தில் புகுத்தப்பட்டாலும் 1801 வரை, மிகச்சரியாக 1801 வரை குறைந்தபட்சம் 5 நூற்றாண்டுகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 3 நூற்றாண்டுகள் வரை குறைந்தபட்சம் தமிழகத்தில் இந்த பாளையக்காரர் முறை வந்து நடைமுறையில் இருந்தது. மிக குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு, வெரி ஸ்பெஷலி லேட்டர் 17 அண்ட் லேட்டர் 18, 17ஆவது நூற்றாண்டினுடைய கடைசி பகுதியிலும் 18ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாளையக்காரர்கள் மக்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தாங்க. சரியா, ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தாங்க. இவர்களுக்கு அப்புறமா தான் மன்னரே அவர்களுக்கு தெரியுது. அப்போ பாளையக்காரர் முறை என்பது தமிழக பகுதியில் இருந்த ஒரு வலுவான இராணுவ கட்டமைப்பு போன்ற ஒரு அமைப்பு என்று சொல்லலாம். அப்படி இருந்த அந்த பாளையக்காரர்களை வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர் நிறைய பாளையக்காரர்கள் இருந்தாங்க. ஆனால் இன்று நம்ம வரலாற்றில் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற முக்கிய தலைப்புகள் என்று பாத்தீங்கன்னு சொன்னா பூலித்தேவர், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, வேலு நாச்சியார், இது மாதிரி வந்து ஒரு சிலரை மட்டுமே நம்ம போக்கஸ் பண்றோம். ஆனா அதிகப்படியான நபர்கள் வந்து கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்ட பாளையக்காரர்கள் தமிழகத்தில் இருந்திருக்கிறார்கள். 170க்கும் மேற்பட்ட பாளையக்காரர்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளை வந்து ஆட்சிகளை செய்திருக்கிறார்கள் அப்படின்றதுதான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்ற உண்மை. அதே மாதிரி இந்த பாளையக்காரர் முறை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்தில் செல்வாக்கு பெற்ற இந்த பாளையக்காரர் முறை தமிழக பகுதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கர்நாடக போர்களின் மூலமாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நவாப்புகளினுடைய ஆளுகையின் கீழ் வந்தது. நாயக்கர் முறை எப்பொழுது கடைசி மதுரை நாயக்கராக இருந்த மீனாட்சி நாயக்கர் ஆற்காடு நவாப்பு படைகளால் தோற்கடிக்கப்பட்டு மதுரை முழுக்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கர்நாடகா பகுதின்னு சொல்லுகின்ற தற்போதைய ஆற்காடு, வட ஆற்காடுல இருக்கக்கூடிய ஆற்காடு பகுதியினுடைய நவாப்புகள் மதுரையை தங்களுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தார்கள். மதுரை was undertaking under the administration of Arcad Nawabs. So what was happened that அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சார் நடந்தது? மதுரையை ஆட்சி செய்த கடைசி அரசி மீனாட்சியை கொன்று மதுரையை கைப்பற்றிய ஆற்காடு நவாப்புகள் என்ன செய்தாங்கன்னா மதுரையை நிர்வகிக்க ஆற்காடு நவாப்புகள் தங்களுடைய பிரதிநிதியை மதுரைக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாபூஸ் கான். அப்படி அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் மாபூஸ் கான். இந்த மாபூஸ் கான் அப்படின்றவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆற்காடு நவாப்பினுடைய சகோதரர், அதுவும் முக்கியமா மூத்த சகோதரர். அன்வதி கான் இறந்த பிறகு சந்தா சாஹிப் வந்து ஆற்காடுடைய நவாப்பாக பிரெஞ்சுக்காரர்களால் அமர்த்தப்பட்டார். ஆனால் ஆங்கிலேயர்கள் முகமது அலியை வந்து ஆற்காடு நவாப்பாக அங்கீகரித்தார்கள். இறுதியில் முகமது அலி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆற்காடு நவாப்பாக ஆங்கிலேயருடைய உதவியின் பால் வந்து ஆற்காட்டினுடைய நவாப்பாக பதவி ஏற்றுக்கிட்டார். அப்போ முகமது அலி ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருந்தார். குறிப்பாக ஆங்கிலேயர்கள் என்றால் கிழக்கிந்திய கம்பெனியர்களுக்கு விசுவாசமாக இருந்தார். அப்போ
2 அரசுகள் மதுரை பகுதியில ஆட்சிக்கு வருது. அந்த 2 அரசுகள் தான் என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு ஆற்காடு நவாப்பு, இந்த நிலப்பகுதி எங்களுக்கு சொந்தம் அப்படின்ட்டு கொண்டாடினாங்க. 2வது ஆற்காடு நவாப்புகளுடைய வாரிசுரிமை போர்கள்லயும் கர்நாடக போர்கள்லயும் ஆங்கிலேயர்கள் நவாப்புகளுக்கு உதவி செய்ததால ஆற்காடு நவாப்புகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஆங்கிலேயர்களுக்கு மதுரை தமிழகத்தினுடைய பகுதிகள், மதுரை உட்பட தமிழகத்தினுடைய பகுதிகள்ல நில வரி வசூலிக்கிற உரிமையை வந்து கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன, மதுரை என்பது ஆற்காடு நவாப்புகளுக்கு சொந்தமான பகுதி, ஆனா இந்த பகுதியில நீ நில வரியை மட்டும் வசூலித்துக்கொள் அப்படின்னு ஆங்கிலேயர்களுக்கு உரிமை கொடுத்தார்கள். அப்போ ஆங்கிலேயர்களால் அங்கு அனுப்பப்பட்டவர் தான் மருதநாயகம், வரலாற்றில் மருதநாயகம் என்றும் யூசுப் கான் என்றும் அழைக்கப்படுகின்ற கான் சாஹிப். அப்போ இவ்வளவு வரலாற்று நிகழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள அடங்கி இருக்கு. இந்த பாலைகாஸ் அப்படின்ற இந்த டேர்ம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆங்கிலேயர்களுடைய வரலாற்று ஆசிரியர்களும் இந்த வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாலிகார்ஸ் அப்படின்ட்டு குறிப்புகள், தன்னுடைய வரலாற்று குறிப்புகள்ல இந்த பாளையக்காரர் முறையுடைய முக்கியத்துவத்தை நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க, எழுதி கொடுத்திருக்காங்க, இருந்த முறையை வந்து உறுதி செய்திருக்கிறார்கள். சரி, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டிவிஷன். முக்கியமா இந்த பாளையக்காரர்கள்ல 2 வகையான பாளையக்காரர்கள் இருந்தாங்க. என்ன சார் 2 வகையான பாளையக்காரர்கள்னா, தமிழகத்தினுடைய மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்கள், கிழக்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்கள். அதிகமா மேற்கு பகுதியை காட்டிலும் கிழக்கு பகுதியில் தெலுங்கர்கள் அதிகமாக இருந்தாங்க. அப்போ இந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் மிக அதிகமானவர்கள் தெலுங்கு மொழியை பேசுகின்ற பாளையக்காரர்களாக இருந்தார்கள். அப்போ வடக்கு பகுதி பாளையக்காரர்கள், தெற்கு பகுதி பாளையக்காரர்களாக தமிழகத்தில் 2 பிரிவு பாளையக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ பாளையக்காரர்கள் மேற்கு பகுதியில் இருந்த வெஸ்டர்ன் பாளையக்காரர்ஸ் ஆர் நெற்கட்டும் சேவல், ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவன் குறிஞ்சி, சிங்கம்பட்டி, செய்தூர். இப்ப இந்த 6 பாளையக்காரர்கள் மிக முக்கியமாக மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்கள் ஆவார். அதே மாதிரி கிழக்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்கள், மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்கள், கிழக்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயாபுரம், பாஞ்சாலம் குறிஞ்சி. அப்ப இந்த பாளையக்காரர்கள் எல்லாம் கிழக்கு பகுதியில செல்வாக்கு பெற்ற பாளையக்காரர்களாக இருந்தாங்க. இப்ப இங்கதான் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 60 தலைமுறைகளாக மதுரை நாயக்கர்களிடமிருந்து இந்த நிலத்தை அனுபவித்து வந்த அந்த பாளையக்காரர்கள் மதுரை நாயக்கர்களுக்கு கப்பம் கட்டும் வரை வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆங்கிலேயர்கள் எப்போது நிலவரியை வசூலித்தார்களோ அப்போ ஆங்கிலேயர்களை எதிர்க்க தொடங்கினார்கள் இந்த பாளையக்காரர்கள். அப்போ ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 1781 இருந்து ஆங்கிலேயர்கள் தமிழக பகுதியில் நிலவரியை வசூலிக்கிற உரிமையை பெற்றாங்க. மீண்டும் 1792 2வது முறை ஆற்காடு நவாப்புகளுடன் ஆங்கிலேயர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டு தமிழகம் முழுக்க வரி வசூலிக்கிற உரிமையை வந்து பெற்றார்கள். ஆனால் கடைசியாக வந்து பார்த்தீர்களானால் 1801க்கு பிறகு தமிழகத்தை நிர்வாகிக்கும் அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிர்வாகமும் எங்களுக்கு தான், வரி மட்டும் நாங்க ஏன் வசூலிக்கணும், நிர்வாகமும் எங்களுதான் சொல்லிட்டு ஆற்காடு நவாப்புகளை தமிழக நிலப்பகுதியிலிருந்து ஓரம் கட்டிவிட்டு முழுக்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழகம் முழுக்க வரி வசூலிக்கின்ற உரிமையையும் அதே மாதிரி தமிழகத்தினுடைய முக்கிய பகுதியினுடைய அனைத்து பகுதியினுடைய நிர்வாகிகளாகவும் ஆட்சியாளர்களாகவும் மன்னர்களாகவும் மாறியவர்கள் தான் இந்த ஆங்கிலேயர்கள். So that is the பாளையக்காரர் சிஸ்டம். It is a very பாளையக்காரர் சிஸ்டம் அப்படின்னும் போது பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா what do you mean பாளையக்காரா சிஸ்டம். பாளையக்காரர் முறை என்பது ஒரு ராணுவ முகாம், ஒரு சிற்றரசு. பாளையக்கார முறையை கொண்டு வந்தவர் விஸ்வநாத நாயக்கர். இவர் மதுரை பகுதி ஆட்சி செய்த நாயக்கர். இந்த பாளையக்கார முறையை கொண்டு வருவதற்கு விஸ்வநாத நாயக்கருக்கு உறுதுணையாக இருந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆரிய நாயக்கர் அப்படின்ற ஒரு அமைச்சர். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மதுரை நாயக்கர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மதுரையை சுற்றி 72 அரண்களை அமைச்சாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாயக்கர் முறை முதலில் எங்க தோன்றியது அப்படின்னு சொன்னா வராங்கலை ஆட்சி செய்த காக்கத்திய மன்னன் பிரதாப ருத்ரன் தான் இந்த பாளையக்காரர் முறையை கொண்டு வந்தாரு. பாளையக்காரர் முறை என்பது பாளையக்காரர்கள் மதுரை நவாப்புக்கு மதுரையினுடைய நாயக்கருக்கு வந்து ஆண்டுக்கு கப்பம் கட்டிவிட வேண்டும், அந்த நிலப்பகுதியில் வந்து நிலவரிசை வசூலிக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், பிரச்சனைகளை ஈடுபடுபவர்களை விசாரித்து வழக்குகளை விசாரித்து அவர்களுக்கு தண்டனையும் அளிக்க வேண்டும்.
சரியா? இதுதான் இவங்களுடைய முக்கியமான பணி. அதை விட முக்கியமான பணி, இவர்கள் குதிரை படையை பராமரிக்க வேண்டும். இந்த பாளையக்காரர்கள் போரின் போது மதுரை நாயக்க மன்னருக்கு இந்த படைகளை கொடுத்து அவர்கள் உதவ வேண்டும். சரியா? சரி, அடுத்ததா வந்து பாத்தீங்க சொன்னா நம்ம முதல் பாளையக்காரரான புலித்தேவரை பத்தி பார்க்கலாம். சரியா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த புலித்தேவரை வந்து பார்க்க போறோம். புலித்தேவர் அப்படின்னு சொல்லும் போது பேசிக்கா அவர்கிட்ட கேட்கிற கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க சொன்னா ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கிறாங்க. ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்க சொன்னா புலித்தேவர் ஆட்சி செய்த பகுதி. புலித்தேவர் எந்த பகுதியை அவர் ஆட்சி செய்தார்? நெற்கட்டும் சேவல். And then செகண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க சொன்னா புலித்தேவர் கிட்ட கேட்கறது வந்து பாத்தீங்க சொன்னா அவர் எதிர்த்து போரிட்டவர்கள் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா புலித்தேவரை முதல்ல அடக்கிறதுக்காக ஆங்கிலேயர்களால் அனுப்பப்பட்டவர் கர்னல் ஹெரான் அப்படின்றவர் 1755 அனுப்பப்பட்டார். அவர்கிட்ட இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க சொன்னா புலித்தேவரை வந்து வென்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா அவர் தான் வந்து பாத்தீங்க சொன்னா மருதநாயகம் என்று அழைக்கப்படுகின்ற யூசுப் கான் என்று அழைக்கப்படுகின்ற, சரிங்களா, கான் சாஹிப் என்றும் அழைக்கப்படுகின்றவர் தான் இந்த யூசுப் கான். சோ இவர் யார் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா இவர் வந்து ஒரு ஆங்கில படையினுடைய நிர்வாகியா மதுரைக்கு வந்து அனுப்பப்பட்டவர். கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஊழியரா சேர்ந்து அந்த படையில பணிபுரிந்தவர். பிற்காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மாறியவர். சோ இவர்கிட்ட இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறார். அப்போ புலித்தேவரை தோற்கடித்தவர் வந்து யூசுப் கான். மூணாவது கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து புலித்தேவரை ஒடுக்கிய ஆங்கிலேய தளபதி தான் வந்து பாத்தீங்கன்னா கர்னல் கேம்பல். சோ அந்த கர்னல் கேம்பல் அப்படின்றவர்கிட்ட தான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க. சோ அப்ப 3 பேர் வந்து பாத்தீங்க சொன்னா புலித்தேவருடைய எதிர்த்து போரிட்டவர்கள் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். சரியா? சரி, வெரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்னன்றத பார்க்கலாம். புலித்தேவர் அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலி புலித்தேவர் வந்து இவர் ஒன் ஆஃப் த பாளையக்காரர். என்னது? இவர் ஒரு பாளையக்காரர் அப்படின்னா நீங்க முக்கியமா மனசுல பதிய வச்சுங்க. இவர் நெற்கட்டும் சேவல் என்னும் பகுதியை வந்து பாத்தீங்க சொன்னா ஆட்சி செய்தார். He was rule a பாளையம் ஆஃப் நெற்கட்டும் சேவல். It is located in the near part of திருநெல்வேலி. திருநெல்வேலிக்கு மிக அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு பாளையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெற்கட்டும் சேவல். And then the புலித்தேவர் actually in the history and also he was during the rule of his period. இவருடைய ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்க சொன்னா புலித்தேவர் he was had very influence among the western பாளையக்காரர். சரிங்களா? பாளையக்காரர்கள்ல குறிப்பா மேலை பாளையக்காரர்கள் கிட்ட வந்து அதிக செல்வாக்கு மிக்க ஒரு பாளையக்காரராக திகழ்ந்தவர் தான் இந்த நெற்கட்டும் சேவலை ஆட்சி செய்த புலித்தேவர். சரியா? செகண்ட், அதே மாதிரி வந்து பாத்தீங்க சொன்னா கர்நாடக போர்கள்ல வந்து பாத்தீங்க சொன்னா அன்வர்தி கான் கொல்லப்பட்டு, ஆம்பூர் போர்ல கொல்லப்பட்டு, சந்தா சாஹிப் பிரெஞ்சு படைகளால் வந்து பாத்தீங்க சொன்னா ஆற்காட்டினுடைய நவாபா வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆனா சந்தா சாஹிப் பிறகு பதவியிலிருந்து இருக்கப்பட்டு ஆங்கிலேயர்களுடைய உதவியுடன் முகமது அலி வந்து பாத்தீங்க சொன்னா ஆற்காட்டினுடைய நவாபாக பதவி ஏற்றுக் கொள்வார். அப்போ இந்த நெற்கட்டும் சேவல் பகுதியினுடைய நிர்வாக அதிகாரிகளாக வந்து பாத்தீங்க சொன்னா ஆற்காடு நவாப் சந்தா சாஹிப் இருக்கும் பொழுது 3 பதானிய நிர்வாகிகள், அதாவது 3 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் ஆர்காட் நவாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 3 பதானிய அரசர்களை வந்து சந்தா சாஹிப் வந்து பாத்தீங்க சொன்னா நியமிக்கிறார். 3 அதிகாரிகளை நியமிக்கிறார். சோ அவர்ல வந்து பாத்தீங்க சொன்னா இந்த மியானா, முடிமையா, அதே மாதிரி நபிகான் கட்டாக் அப்படின்ற இந்த 3 நபர்கள் வந்து இருக்காங்க. யார் யாரு? மியானா, முடிமியா, நபிகான் கட்டாக். அப்ப இந்த 3 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க சொன்னா சந்தா சாஹிப்பால் நியமிக்கப்பட்டவர்கள். ஆனால் பிற்காலத்துல முகமது அலி வந்து பாத்தீங்க சொன்னா கர்நாடகாவினுடைய நவாப்பாக, ஆற்காட்டினுடைய நவாப்பாக பதவி ஏற்றுக்கொண்டவனே இந்த 3 பேருமே நெற்கட்டும் சேவல் பகுதியை ஆட்சி செய்கின்ற பாளையக்காரரான புலித்தேவரை வந்து ஆதரிக்கிறாங்க. அப்போ இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வரி வசூலிக்கின்ற உரிமைகளை வந்து ஏகபோக உரிமை பெற்றவராக புலித்தேவர் வந்து மாறுகிறார். அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க சொன்னா 1755 வந்து பாத்தீங்க சொன்னா அந்த கர்னல் ஹெரான் அப்படின்றவரை வந்து பாத்தீங்க சொன்னா ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் பண்ணது. அவருக்கு என்ன ஆர்டர் பண்ணுதுன்னா பிரிட்டிஷ் லெட்டர்ஸ் டு ஆர்டர் கர்னல் ஹெரான் டு சப்ரிஸ் புலித்தேவரை போய் அடக்கு அப்படின்னு சொல்லுது. But unfortunately, Colonel Heran waiting for a cannon and other weapons armed men. Heran என்ன பண்றாரு? வந்தவரு புலித்தேவரை போய் டைரக்டா அட்டாக் பண்ணாம கொஞ்ச நாள் வெயிட் பண்றாரு. எதுக்கு?
ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து வர வேண்டிய பீரங்கி படையும் வரட்டும், குதிரை படையும் வரட்டும், அதுமே ராணுவங்கள் வரட்டும், ஆயுதங்கள் வரட்டும், எல்லாமே வரட்டும், அதுக்கப்புறமா போயிட்டு நம்ம புலித்தேவரை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு. ஆனா புலித்தேவரை மேல வந்து அட்டாக் பண்ண சொல்லி தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவருக்கு ஆர்டர் பண்ணுது. ஆனா புலித்தேவர் நெற்கட்டும் சேவலை புலித்தேவருடைய பகுதியான நெற்கட்டும் சேவலை தாக்காமல் ஆங்கிலேய தளபதி ஹெரான் என்பவர் மதுரையை நோக்கி போறாரு. அப்ப இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு தெரிஞ்சவனே ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுதுன்னா ஹெரானை கூப்பிட்டு இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரீகால் பண்ணுது. ரீகால் பண்ணி ஜாப்ல இருந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணி அனுப்புது. ஸோ இது நீங்க மனசுல பதிவு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கர்னல் ஹெரான் புலித்தேவர் மேல படையெடுக்கவே இல்லை, போர் தொடுக்கவே இல்லை. சரி, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அகெயின்ஸ்ட் டு முகமது அலி, சப்போர்ட் டு புலித்தேவர். இந்த 3 பதானிய அமைச்சர்களான ஆற்காடு நவாபினுடைய நிர்வாகிகளான இந்த நெற்கட்டும் சேவல் திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 3 பேரும் மிஹானா, முடிமையா, நபி கான் கட்டாக் என்ற இந்த 3 பேருமே யாருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க? புலித்தேவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா புலித்தேவர் ஆங்கிலேயர்களை எதிர்க்க துணிவு மிக்கவரா மாறுறாரு. ஏன்? ஆற்காடு நவாப்புகளும் ஆங்கிலேயர்களும் ஒரு கூட்டணி வச்சிருக்கிற மாதிரி அவர்களை எதிர்க்க நம்ம ஒரு வலிமையான ஒரு கூட்டமைப்பு வந்து நம்ம ஏற்படுத்தணும். we start to very strong federation against British அப்படின்றது அவருடைய மைண்ட் செட்டா இருக்கு. so he decide புலித்தேவர் to form a new federation, those who against the mindset of பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவர் ஃபைண்ட் அவுட் பண்றாரு. அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது வெரி ஸ்பெசிபிக்கலி இந்த வெஸ்டர்ன் பாளையக்காரஸ் அப்படின்னு சொல்ற ஊத்துமலை, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுரண்டை, தலவன் கோட்டை, நடுவன் குறிஞ்சி, சிங்கம்பட்டி, ஊர்காடு, செய்தூர், கொல்லம் கொண்டான், வடகரை, இந்த மாதிரி அனைத்து பாளையக்காரர்களையுமே இணைத்து கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 பாளையக்காரர்கள், இவரை உட்பட 10 பாளையக்காரர்கள் இணைந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் கூட்டமைப்பு பாளையக்காரர் படையை நிறுவினார் புலித்தேவர். So you keep it in mind, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் கூட்டமைப்பை வந்து உருவாக்கியவர் யாரு? இந்த புலித்தேவர். சோ இந்த புலித்தேவருக்கு இந்த படையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொருத்தரும் சேர்ந்தா வந்து சிறப்பா இருக்கும். திருநெல்வேலி அப்ப இருக்கக்கூடிய கன்னியாகுமரியை ஒட்டி இருக்கக்கூடிய திருவாங்கூர், அந்த திருவாங்கூர் அரசரும் இதுல சேர்ந்தா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கூட்டமைப்பு வந்து இன்னும் வலிமையாக இருக்கும். அனைத்து படைகளும் இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தால் நம்ம இந்த பகுதியில வந்து வெற்றி கொள்ளலாம் அப்படின்றது புலித்தேவர் அப்பொழுதே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யுகத்து இருந்தார். சோ அதன் அடிப்படையில மீட் திருவிதாங்கூர் கிங், திருவிதாங்கூரோட அரசர் வந்து மீட் பண்ணாரு இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் களக்காடு என்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காட்டு பகுதியில வந்து திருவிதாங்கூர் அரசரை சந்தித்து ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறாரு. He promised that if you support me after the conquest of British, I assure that you are a king of திருவிதாங்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு. அந்த அடிப்படையில திருவிதாங்கூர் அரசர் என்ன பண்றாருன்னு சொன்னா புலித்தேவரை ஆதரிக்கிறார். அப்ப கூட்டமைப்பு வந்து ஒரு மிக வலிமை படைத்த ஒரு அமைப்பா வந்து பாத்தீங்கன்னா புலித்தேவனுடைய படை மாறுது. So in that year 1600 something, the battle of களக்காடு, இந்த battle of களக்காடு அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு போர் நடக்குது. இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாஃபஸ் கான் அப்படின்றவருடைய தலைமையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நவாபினுடைய படைகள். யார் இந்த மாஃபஸ் கான்? முகமது அலியினுடைய மூத்த சகோதரர் தான் இந்த முகமது அலி. யாரு? கர்நாடகாவினுடைய நவாப். கர்நாடக நவாப் என்றால் அவர்களுடைய தலைநகரம் ஆற்காடு நவாப் என்றாலும் கர்நாடக நவாப்புகள் என்றாலும் ஒண்ணுதான். அப்ப அந்த ஆற்காடு நவாப்பினுடைய மூத்த சகோதரர் தான் இந்த மதுரை பகுதியினுடைய நவாப்பினுடைய பிரதிநிதியா இருக்கிறவர். அப்ப இந்த மாஃபஸ் கான் புலித்தேவரை ஒடுக்க ஆங்கிலேய படைகளை தன்னுடன் இணைத்துக் கொண்டு களக்காடு என்ற போர்க்களத்துல வந்து சந்திக்கிறார். இந்த பேட்டில் ஆஃப் களக்காடு such most one of the important battlefield among the பாளையக்காரர்ஸ். இந்த பாளையக்காரர்களிடையே நடைபெற்ற போர்ல ரொம்ப முக்கியமான போர் இந்த களக்காடு போர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாஃபஸ் கான் அப்படின்ற தலைமையில ஆற்காடு நவாப்பு படையினுடைய படைகளும் அதே மாதிரி 1000 சிப்பாய்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி,
கிழக்கிந்திய கம்பெனியினுடைய 100 சோல்ஜர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாஃபஸ் கான் தலைமையில் நிற்கிறாங்க. ஆனால் அதன் எதிர் திசையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புலித்தேவர் படைக்கு தலைமை தாங்கி இருக்கிறாரு. புலித்தேவர் தன்னுடைய ராணுவ சிப்பாய்களுடன் 2000 ராணுவ சிப்பாய்களான திருவிதாங்கூர் அரசர் அனுப்பிய 2000 ராணுவ சிப்பாய்களும் இது புலித்தேவருடன் இணைந்து இந்த களக்காடு போர்ல போரிடுறாங்க. சோ as a result என்ன அப்படின்னு பாத்தீங்க சொன்னா after the end of the battle புலித்தேவர் he got a tremendous victory and also defeat Mafuz Khan, both allied forces of Nawab and British army. It is very important thing that முதல்ல தமிழக பகுதியில் இருந்த ஒரு பாளையக்காரன் ஆங்கிலேய படைகளையும் அதோட முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நவாப் ஆங்கிலேயர்களுடைய கூட்டுப்படையை வந்து தோற்கடித்தான்னு சொன்னா வரலாற்றுல அந்த நிகழ்வு வந்து ஒரு பொன் எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய நிகழ்வு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த பேட்டில் ஆஃப் களக்காடு. புலித்தேவர் தான் ஆங்கிலேயர். அதுக்கப்புறம் வேற யாரும் எந்த பாளையக்காரனும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஆங்கிலேயர்களை வெல்ல முடியவில்லை, போரில் வெல்ல முடியவில்லை. குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம், யூ கீப் இட் இன் மைண்ட் தட் எந்த ஒரு பாளையக்காரனும் ஜெயிக்க முடியவில்லை, எதிர்த்தான். ஆனால் ஜெயித்தவன் என்று வரலாற்றில் பார்த்தால் அது புலித்தேவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா புலித்தேவன் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா புலித்தேவர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கூட்டுப்படையை தோற்கடித்தார் என்ற தகவல் தெரிஞ்சவனே ஆங்கிலேய அரசு அடுத்ததாக ஒருத்தருக்கு கட்டளையிடுது. The British government ordered to யூசுப் கான். யார் இந்த யூசுப் கான்? ஒரு யூசுப் கான் அப்படின்றவர் ஒரு பனையூர்ல பிறந்த ஒரு இந்து மதத்தில் பிறந்து இஸ்லாம் மதத்துக்கு தழுவியவர். வரலாற்றில் முன்பு வந்து மருதநாயகம் என்று அழைக்கப்பட்டவர். இப்ப யூசுப் கான் கான் சாஹிப் என்று மாறுபட்ட பேரில் இவர் அழைக்கப்படுகிறார். இவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாண்டிச்சேரியில வந்து போய் தங்கி இருந்து பிரெஞ்சு மொழியை கற்று, இந்தி மொழியை கற்று, உருது மொழியை கற்று பல மொழிகள்ல வந்து புலமை பெற்று விளங்கியவர். சிறந்த ஒரு போர் வீரன். உடல் அமைப்பில் கம்பீரமான உடல் அமைப்பு கொண்ட இந்த யூசுப் கான் மருதநாயகம் ஆங்கிலேய படையில ராபர்ட் லைவுடைய உதவியுடன் ஆங்கிலேய கிழக்கிந்திய படையினுடைய சிப்பாயா வந்து இணைச்சுக்கிறார். பின்னால இவருடைய போர்க்களங்கள்ல நிறைய போர்க்களங்களை இவர் போரிட்டு ஆங்கிலேயர்கள் வெற்றியை தேடி தந்தனால இந்த மருதநாயகத்துக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா கிழக்கிந்திய கம்பெனியில வந்து மதுரையினுடைய ஆளுநரா வந்து நியமிக்கிறாங்க. அப்ப மதுரையினுடைய ஆளுநரா நியமிக்கப்பட்ட இந்த மருதநாயகம் யூனுஸ் கான் என்கின்ற மருதநாயகம் கோயில் நிலம் வந்து அபகரிக்கப்பட்டிருக்கும். அந்த அபகரிக்கப்பட்ட கோயில் நிலத்தை மதுரை மக்களுக்கு மீட்டு கொடுக்கிறார். அப்போ மதுரை மக்கள் கிட்ட ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு நபரா அவர் மாறுறாரு. காலப்போக்கில் இவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக இருக்கிறத உணர்ந்துகிட்ட ஆங்கிலேய அரசு இந்த யூனுஸ் கான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவனை கொண்டு குவிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களுடைய ஆளுகையின் கீழ் மதுரையினுடைய நிர்வாகியாக இருந்த இந்த யூனுஸ் கான் என்ன பண்றாரு? புலித்தேவரை தோற்கடிக்கிறார். இந்த பேட்டில் ஆஃப் 1760 வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நெற்கட்டும் சேவல் என்ற இடத்துல வந்து இந்த யூனுஸ் கான் தன்னுடைய ஆங்கிலேய படைகளை நகர்த்தி புலித்தேவரை போய் சந்திக்கிறார். புலித்தேவர் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டு அங்கே நெற்கட்டும் சேவலில் இருந்து வேற பகுதிக்கு தப்பிச்சு ஓடுறாரு. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொன்னா ஈஸிலி acquire and capture the நெற்கட்டும் சேவல் fort and also own it. இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா கைப்பற்றி இந்த நெற்கட்டும் சேவல் பகுதியை வந்து தன்னுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வரார். Then next one, he also captured 3 forts. யாரு? யூசுப் கான் புலித்தேவரை தோற்கடித்து இந்த நெற்கட்டும் சேவலை சுற்றி இருக்கக்கூடிய 3 கோட்டைகளை அவர் கைப்பற்றுகிறார். அந்த 3 கோட்டைகள் என்னன்னு சொன்னா ஒன்னு நெற்கட்டும் சேவல், ரெண்டாவது வந்து வாசுதேவ நல்லூர், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பனையூர். இந்த 3 கோட்டைகளுமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இவர் கைப்பற்றுகிறார். யூசுப் கான் கைப்பற்றுகிறார். புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டு நாடே இல்லாத நிலையில வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒவ்வொரு பாளையக்காரர்களா வந்து அவரோட நிலப்பகுதியில மறைந்து வாழ்கிறார் இந்த புலித்தேவர். கிட்டத்தட்ட 1760 தோற்கடிக்கப்பட்ட புலித்தேவர் 64 யூசுப் கான் ஆங்கிலேயர்களாவே கொல்லப்படுவார், தூக்கிலிடப்படுவார். அது வரைக்கும் புலித்தேவர் எங்க இருந்தார் என்ற வரலாறு இல்லை. ஆனா அவர் மறைமுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார், ஆங்கிலேயர்களை எதிர்த்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சான்றுகள் சொல்லுது. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொன்னா ஆஃப்டர் த டெத் ஆஃப் யூனுஸ் கான் கொல்லப்பட்ட பிறகு, ஆங்கிலேயர்களாகவே கொல்லப்பட்ட பிறகு, ஏன் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா
யூனிஸ் கான் ஆங்கில அரசுக்கு தெரியாமலே, மருதநாயகம் அவர்கள் ஆங்கில அரசுக்கு தெரியாமலே என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த பாளையக்காரர்களுடன் ஒரு ரகசிய சந்திப்பை வந்து மீட் பண்ணி அவர்களோட பேசுறாரு. இந்த சந்திப்பு பற்றி எந்த தகவலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆங்கில அரசுக்கு தெரியல. அப்போ இத காரணம் காட்டி மதுரையினுடைய நிர்வாகி, சரியா, மதுரையினுடைய ஆளுநர் என்ற பதவியை கிழக்கிந்திய கம்பெனி புடுங்குது, யூனிஸ் கான் இடமிருந்து புடுங்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல சுமர்த்தி, நீ வந்து ஒரு மிகப்பெரிய குற்றத்தை இழந்து விட்டார், ஆங்கிலேயருடைய கொள்கையை மீறி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கிலிடுது. கிட்டத்தட்ட வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல தூக்கிலிடும்போது கூட அவர் இறக்கலையாம். யாரு, மருதநாயகம் தூக்கிலிடும்போது இறக்கலையாம். நல்லா யோகா தெரிஞ்சவன கயிறு அருந்து விழுந்துருச்சான். ரெண்டாவது முறையும் தூக்கிட்டு அப்பயும் கழுத்து அருந்துருச்சு. அப்போ மூன்றாவது முறையா அவருடைய உடல் வந்து அறுக்கப்பட்டு 7 பாகங்களாக ஒவ்வொரு பகுதியில் எடுத்துட்டு போயிட்டு வீசி இருக்கிறாங்க. திருச்சியில காலு, ஒரு பகுதியில கை, ஒரு பகுதியில வந்து தலை அப்படின்ட்டு அவருடைய உடல் பல கூறுகளாக வெட்டப்பட்டு மருதநாயகத்தின் உடல் தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளும் அனுப்பி வைக்கப்படிய ஆங்கிலேயர்கள் மருதநாயகத்தின் மேல அவ்வளவு பயம் கொண்டு இருந்தாங்க, மீண்டும் அவன் வந்துருவானா அப்படின்ட்டு. அத்தகைய வீரன் முதலில் ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்து பிறகு பாளையக்காரர்களும் தமிழ் மக்களை நேசிக்கின்ற ஒரு தலைவனாக இருந்தா யூசுப் கான். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புலித்தேவர்ல நடுவுல வருகின்ற ஒரு கேரக்டர். சரியா, நம்ம இவரையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும், யூனிஸ் கானையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த புலித்தேவர் he asked help from Hyder Ali and also French. Hyder Ali, he was a capable king of Mysore kingdom. மைசூர் அரசினுடைய சுல்தானாக இருந்தவர் தான் இந்த ஹைதர் அலி. ஹைதர் அலி கிட்ட புலித்தேவர் ஹெல்ப் கேட்கிறாரு. சோ நீங்க ஒரு படையை எனக்கு அனுப்பிச்சிங்கன்னு சொன்னா இந்த தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் என்னால் எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஹைதர் அலி did not send any forces because of why அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி ஹைதர் அலி committed a struggle with Marathas. மராத்தியர்களுடன் அவர் தொடர்ந்து போரிட்டு இருக்கனால மராத்தியர்களை சமாளிக்கவே அவருக்கு படைகள் தேவைப்பட்டது. புலித்தேவருக்கு படைகளை கொடுத்து உதவ முடியல. அப்ப அடுத்தது புலித்தேவர் ஆஸ்க்டு செகண்ட் ஹெல்ப் ஃப்ரம் பிரெஞ்சு. பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை மையமாக கொண்டு தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்த பாண்டிச்சேரியை இருந்த பிரெஞ்சுக்காரர்களிடம் உதவி கேட்கிறார் புலித்தேவர். பட் பிரான்ஸ் கவர்மெண்ட் டிட் நாட் சப்போர்ட் எனி பாளையக்காரர் இன் தமிழ்நாடு. அப்போ பிரெஞ்சு அரசு ஒரு முடிவு எடுத்து, இந்த கொள்கை முடிவு, பாளையக்காரர்களுக்கு நாங்க உதவி செய்யறதா இல்ல அப்படின்னு சொல்ற முடிவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரெஞ்சு அரசு சொல்லியிருந்தது. அப்போ நிர்கதியாக்கப்பட்ட புலித்தேவர் 1764 மீண்டும் என்ன பண்றாருன்னு சொன்னா அவர் படையை திரட்டிட்டு வந்து யூசுப் கான் இறந்த பிறகு நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றுகிறார். So after 1764 the death of Yunus Khan, புலித்தேவர் அகைன் கேப்சர் நெற்கட்டும் சேவல். 4 ஆண்டுகளுக்கு பிறகு நெற்கட்டும் சேவலை அவர் கைப்பற்றுகிறார். And then in 1767 1767 வருடம் another one important incident வந்து நடக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா புலித்தேவர் fight against British General Captain Campbell. ஆங்கிலேய அரசு புலித்தேவரை அடக்கிறதுக்கு கடைசியா அனுப்பி வைக்கப்பட்டவன் தான் கேப்டன் கேம்பல். இந்த கேப்டன் கேம்பல் என்ன பண்றாருன்னு சொன்னா நெற்கட்டும் சேவல் பகுதிக்கு வராரு. நெற்கட்டும் சேவல் பகுதியினுடைய கோட்டையை இடிச்சு தரமட்டமாக்குறாரு. புலித்தேவருடைய படை வீரர்களை சிதறடிக்கிறாரு, படைகளை தோற்கடிக்கிறாரு. போர்க்களத்துல தோல்வி அடைந்த புலித்தேவர் அங்கிருந்து தப்பித்து ஓடுறாரு. அப்போ 1867 அப்புறம் புலித்தேவன் சந்தித்த கடைசி போர்க்களம் யாருக்கு எதிராக அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேப்டன் கேம்பல். புலித்தேவரை ஜெயிச்சிட்டாரு, கேப்டன் கேம்பல் ஜெயிச்சிட்டாரு. ஆனா புலித்தேவரை அவரால் பிடிக்க முடியவில்லை. நாடு இழந்த நிலையில அவர் வந்து அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு, ஒரு அகதியா தெரிஞ்சுட்டு இருந்ததா சொல்றாங்க. ஆனா வரலாற்று ஆசிரியர்கள் இன்னைக்கு வரைக்கும் புலித்தேவர் ஆங்கிலேயரிடம் மாட்டி இறந்தார் என்ற குறிப்பை எங்கும் குறிக்கல. அப்போ ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. The last stages of புலித்தேவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா புலித்தேவனுடைய கடைசி காலங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாயமாக தான் இருக்கு. புலித்தேவர் ஆங்கிலேயரிடம் அடிபட்டு இறந்தாரா, இல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வயது முதிர்ந்த இறந்துட்டாரா அப்படின்றலாம் ஒரு மாறுபட்ட கோலங்களில் வந்து அவருடைய இறுதி காலம் வந்து பேசப்படுகிறது. ஆக எதுவாக இருந்தாலும் புலித்தேவர்
தமிழக பகுதியினுடைய முக்கிய பாளையக்காரர், ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதலில் போரிட்ட ஒரு வீரன், தமிழகத்தின் முதல் வீரன், இந்தியாவின் முதல் வீரன் யார் என்றால் அது புலித்தேவர். இப்போ புலித்தேவர் கிட்ட இருந்து இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். முதல்ல அவரை எதிர்க்க வந்தவர் ஹெராய், ஆனா அவர் படையெடுக்காம மதுரைக்கு போயிட்டாரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாஃபஸ் கான் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புலித்தேவர் ஜெயிக்கிறாரு. மூணாவது யூசுப் கான் கிட்ட புலித்தேவர் 1860 இறந்துறாரு. மீண்டும் 1864 நெற்கட்டும் சேவலை கைப்பற்றி மன்னனாக பாளையக்காரனாக பதவியை தொடங்குறாரு. இந்த நேரத்துல ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 67 கடைசி கேப்டன் கேம்பல் அப்படின்றவங்கள அனுப்புறாங்க. அந்த கேப்டன் கேம்பல் இவரை தோற்கடிக்கிறார். அதே மாதிரி இவருடைய முக்கியமான தளபதி ஒண்டி வீரன், புலித்தேவனுடைய ஒரு முக்கிய தளபதி ஒண்டி வீரன். ஒரு சின்ன டுயினு அப்படின்னு ஃபேக்ட் கொடுத்திருக்காங்க. ஒண்டி வீரன் ஒரு புகழ்பெற்ற ஒரு வீரன், புலித்தேவனுடைய ஒரு படை தளபதி, சீஃப் இன் கமாண்டர், கொடுத்திருக்கேன், சீஃப் இன் கமாண்டர். இவனுக்கு வந்து போர்க்களத்துல போரிடும் போது ஒரு கை வந்து வெட்டுப்படுது. யாருக்கு? ஒண்டி தேவர் என்பவருக்கு வெட்டுப்படுகிறது. அப்போ இந்த ஒண்டி தேவர் தன்னுடைய கையை தன்னுடைய மன்னனா இருக்கக்கூடிய பாளையக்காரரா இருக்கக்கூடிய புலித்தேவரிடம் காட்டுறார். புலித்தேவர் பார்த்து மிகுந்த வருத்தம் அடைகிறார். என்னையா போர்க்களத்துல பார்த்து போரிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஒண்டி வீரன் தன்னுடைய மன்னனான பாளையக்காரன், நெற்கட்டும் சேவல் பகுதியினுடைய பாளையக்காரரான புலித்தேவரை பார்த்து சொல்றாரு, நான் ஆங்கிலேயர்களுடைய கோட்டைக்குள் புகுந்து பல ஆங்கிலேயர்களை கொன்று குவித்ததால் எனக்கு கிடைச்ச பரிசு இது. பல ஆங்கிலேய தலைகளை கொதறியதால் எனக்கு கிடைச்ச பரிசுதான் என்னுடைய கை போனது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ஒண்டி வீரனுடைய வீரம் என்பது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நிகழ்ச்சியில இருந்து நம்ம தெரிந்துக்கலாம். அப்போ புலித்தேவரினுடைய முக்கிய படை தளபதி ஒண்டி வீரன். ஒண்டி வீரன் எந்த பாளையக்காரரிடம் படை தளபதியாக பணிபுரிந்தார்? நேம் த பாளையக்காரா. ஒண்டி வீரா வாஸ் சர்வ்ட் ஆஸ் ஏ சீஃப் இன் கமாண்டர். இதோ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, குட். இதோட நம்மளுடைய முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். அடுத்த டாபிக்ல வீரபாண்டிய கட்டபொம்மன்.